இந்த வீடியோ பாருங்க. Even if you don't have prediabetes or diabetes, you can still be experiencing glucose spikes on a daily basis. A 2018 study from Stanford showed us that up to 80% of people who do not have diabetes still get massive glucose spikes from common foods like breakfast cereal. And these spikes lead to cravings, fatigue, inflammation, premature aging, hormonal issues, etc. இவங்க தான் குளுக்கோஸ் கார்டஸ். இவங்க பேஜ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். சுகர் சாப்பிட்றதே தப்பு, குளுக்கோஸ் ஸ்பைக்கானாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபியர் மார்க்கெட்டிங் பண்ணுற பல கும்பலில் இவங்களும் ஒரு முக்கியமான ஆள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் ஆனாலே, நீங்கள் ஒரு மீல் சாப்பிட்றீங்கன்னா மீல் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகிடும். ஸோ குளுக்கோஸ் ஸ்பைக் ஆனாலே உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். கார்டியக் பிரச்சனை வரும், டயபெட்டிஸ் வந்துடும், ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும், ஹேர் ஃபால் ஆகும். அந்த மாதிரி நிறையா ஃபியர் மார்க்கெட்டிங் பண்ணுற வீடியோஸ் தான் அவங்ககிட்ட நிறையா இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸாக இல்லை குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு தான் பார்க்கணும். ஸோ குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகுறது அப்படின்றது ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். எந்த அளவுக்கு ஸ்பைக் ஆகுறது முக்கியமே தவிர ஸ்பைக் ஆனாலே பிரச்சனை அப்படின்றது கிடையாது. ஒரு நார்மல் மனுஷனுக்கு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவல் 70 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி போஸ்ட் பிபி இல்லை குளுக்கோஸ் லெவல் 100 to 140 இருக்கணும். ஸோ இந்த லெவலை தாண்டி இருந்துச்சுன்னா, அதாவது ப்ரொலாங்டாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரொலாங்டாக இந்த லெவலை தாண்டி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் அப்படி இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இந்த லெவலோட கம்மியாக இருக்குன்னா அது ஹைப்போகிளைசீமியான்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஒரு மீல் சாப்பிட்றதாலே பிரச்சனை, மீல் சாப்பிட்டாலே குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகிரும், அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஆனாலே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வர சொல்கிறதுலாம் ஃபியர் மார்க்கெட்டிங் தான்.